கோயில் இங்க பாருங்க. உடனே கொஞ்சம் முன்னாடி வாங்க. இங்க பாருங்க, சொன்னானே லைட்டா கீழே இறக்கி பிடிங்க. இங்க பாருங்க ஓகே. அடுத்து மாறிக்கங்க. அடுத்தவங்க அப்படியே கொடுங்க. எடுக்கிறது இங்க பாருங்க அன்பு தலைவருடைய துணைவியார் அம்மா லதா ரஜினிகாந்த் அவருடைய 66வது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு நம்ம தல்லாகுளம் பெருமாள் கோயிலையும் ரெட்டை விநாயகர் கோயிலையும் சிறப்பு பூஜை செஞ்சு அவங்க நீடூடி வாழணும்னு மதுரை மாவட்ட ரஜினி மன்ற சார்பாக இதை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். அம்மா வந்து இயற்கைக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள்லாம் உற்று நோக்கி இயற்கைக்கு மாறாக எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை ஒரு தனி தொண்டு நிறுவனம் மூலம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ இடையில போய் நாங்கள் அம்மாவை பார்த்தோம். அது சம்மந்தமாக மாவட்ட வாரியாக செய்ய உள்ளாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா ரொம்ப உடல்நலம் நல்லா இருக்கணும்னு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல காரியம் தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு இறைவன்கிட்ட வேண்டியிருக்கோம். இந்த இவங்களோட ரஜினி சாரோட 50வது விழா வந்து இங்கே மதுரையில் நடத்துகிறதா இருந்தீங்க. அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்குது? அதாவது இப்போ நம்ம அம்மாவை போய் வந்து தலைவர் முடியாமல் இருக்கும்போது மீனாட்சி அம்மன்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம். அப்போ மீனாட்சி அம்மனுடைய வெள்ளி சிலையை பாதத்தில் வச்சு அம்மாட்ட போய் நாங்கள் இருக்கிற எல்லோரும் போய் கொடுத்தோம். அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். இந்த மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கோம், ஒரு அசைவம் விருந்து வைக்க போகிறோம்னு சொன்னோம். இல்லை அசைவம் வைக்க வேணாம், சைவம் வைங்க அப்படின்னு சொல்லி தலைவருடைய மூத்த பொண்ணை மதுரைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சைவ விருந்து வந்து மெனு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க கூடிய விரைவில் தேதி கொடுத்தோன்னே இதில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு 30 வருஷம் தொடர்ந்து செயல்படுற குடும்பமாக ஒன்றிணைகிறோம். இதில் வந்து வேறு எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் ஒன்றா இணைஞ்சு ஒரு மகாலில் வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறதுக்கு தலைவருடைய மூத்த பொண்ணு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து ஐதீக பிரகாரம் 1008 மாங்கல்யம், வளையல்,
வெத்தலை பாக்கு பூஜை பண்ணி அவங்க கையால் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து வைர கிரீடம் சாத்திட்டு அம்மா சார்பாக ஒரு பட்டு சேலையும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு 30 வருஷம் தொடர்ந்து இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு தலைமுறை குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு சைவ விருந்து பண்ணுறோம். அது போக சமீபத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ரஜினி சார் வந்து போயஸ் கார்டன் போனாரு. அதுக்கு எந்தவித அதிமுக தலைவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். அதிமுகவும் ரஜினியும் ஒன்றிணைகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 29 வருஷம் கழித்து அம்மாவை போய் பிறந்த நாளில் போய் அவர் போய் சந்திக்கிறாருன்னா ஆண்டவனுடைய உத்தரவு. அதில் நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் இறைவன் உத்தரவு கொடுத்ததுனால பண்ணுவார். தமிழ் மக்களை அவர் காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கார். அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரசிகன். அதை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்களில் யாரும் அவரை கணிக்கவே முடியாது. இல்லை, ரஜினி அரசியலுக்கு மீண்டும் அதாவது பழைய நிலைமை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. அது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம். அவர் முடிவெடுத்தால் மக்கள் வந்து அவரை வரணும்னு விரும்புகிறாங்க. அது தலைவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இந்த தேர்தலில் அது பிரதிபலிக்குமா? எல்லாமே தலைவர் முடிவெடுத்தா அது நடக்கிறது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம். அதுக்குள்ளே நம்மளுக்கு அடிப்படை தெரியாமல் எதுவும் நம்ம சுருமலை. நம்ம அவரை நேசித்தோம், இன்றைக்கி வர பண்ணுறோம். இப்போ இடையில் அம்மா வந்து மாவட்ட வாரியாக வந்து இயற்கைக்கு மாறாக எதுவும் வரக்கூடாது, இயற்கையை காப்பாற்றுறதுக்கு பல திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்க அம்மா செய்ய போகிறாங்க. அதை நாங்கள் பிள்ளைகளாக இருந்து செய்ய போகிறோம். அப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் வந்து தலைவருடைய துணைவியார் அம்மா லதாம்மா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு 66வது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர்கள் அனைவரும் நமச்சென்னே, சரவணே, பாலா, எம் முத்துப்பாண்டி இப்படி நண்பர்கள் நம்ம இது வந்து அம்மாவும் தலைவர் வந்து நீண்ட நாள் நாங்கள் ஏகப்பட்ட கோயிலில் இதவே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் அம்மா நீண்ட நாள் நிறைய வாழ வேண்டி இந்த பிரார்த்தனையை செஞ்சுருக்கோம். அதான் 96ல் ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த போயஸ் கார்டனுக்கு போயிட்டு வந்தது ஜெயலலிதா, அதாவது அதிமுகவினரோட ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்காரு. அது இந்த தலைவர் ஏதாவது சொன்னால் அதே வாய்ஸ் இப்போ இருக்குமா? தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாயம் 96 விட டாப்பாக இருக்கா. 96 விட இன்னும் அவர் சொல்கிற புரட்சி வந்து 2026 வெடிக்கும்.